பால் ஏன் ரம்மன் பாட்டு ஒயிட் தான்டா கொடுத்து இதே பாரு ஏய் பெஸ்ட் பேட்டர் கொடுத்துருக்காங்க பாரு பெஸ்ட் பேட்டர் பெஸ்ட் பவுலர் போன மேட்ச்சுக்கா போன மேட்ச்சுக்கு அவார்டு இருக்கு அதுக்கும் அவார்டு இருக்கு ஆனால் இதுக்கு அவார்டு இருக்குல்லண்ணா பெஸ்ட் பேட்டர் யார் இருக்குன்னா அவருக்கு மரியாதை கஷ்டம் என்னோடது ஃபுல் டோர்னமெண்ட் முடிஞ்சுன்னா நம்பர் வரும் அதில் பாரு வந்து அவன் சுற்றி வந்துருக்காங்க குரல் பவியை வந்துடும் அது செட் வராங்க வேற இருக்குமே இன்னும் இல்லை ஆர்என்எஸ்ன்னு ஒன்று இருக்குமே இருக்கு பாருங்க கூப்பிடுறோம் சொல்லுங்க நல்லா என்ன நடக்குன்னு சொல்லுங்க நாங்கள் இருக்கு நீங்கள் தான் பார்க்குறேன் அப்படியே ஏதாவது கிளறி விட்டு பாருங்க கிளறி விட்டுங்க அந்த எனக்கு அண்டு பண்ணவும் தெரியாது ஜோடியா அழுக்கணும் மழை விழுந்து பிடிக்க வர்றாரு லைட்டாக விழுகிற மாதிரி போயிட்டு வருது சார் நம்ம மேட்ச் முடிகிற வரைக்கும் கொண்டு போயிருந்தாலே மேட்ச் நல்லா இருந்துருக்கு விக்கெட் இல்லாமல் தோத்தாலும் நம்ம மேட்ச் முடிகிற வரைக்கும் இல்லை அன்றைக்கு இந்த வரைக்கும் நம்ம டீம் கொடுத்து பேட்டிங் ஒன்று தானே அது ஒன்று தானே ஓகே ரெண்டு நம்ம கடைசியாக அந்த 3 மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஆமாம் இந்த மேட்ச்சில் 101டா அவங்க ஃபஸ்ட் நீ பார்க்க வரல அவங்க பேட்டிங் ஆடும்போது அவங்க 5 அடி அடித்தானுங்க நம்ம பாலில் அவங்க ஸ்டார்டிங் அடிச்சு கொடுத்துரு அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை 15 ஓவர் நல்ல டீமாக நல்லா 5 ஓவர் தான் 50 ரன் இன்னும் பாடுறா எதுக்கோ ஓடிச்சுடு மவுண்டு சூப்பராக வந்து செம்ம ஸ்டார்டிங்டா ஏய் ஏன் அந்த டீமோட அவங்க பேட்டிங் ஆனதுக்கு நம்ம டீமோட அவங்க பேட்டிங் ஆனதுக்கு வித்தியாசம் இருந்துச்சுல்ல நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தோம் பால் டு பால் அடிக்கணும் அவங்க ஃபஸ்ட்டு 5 ஓவருக்கு 50 ரன் எடுத்தாங்க ஆனால் 2 விக்கெட் இருந்துச்சு ஆனால் மிச்சம் 20 ஓவர் வர நின்ட்டாங்க பாருங்க ஆனால் சொன்ன மாதிரி கோபி சொன்ன மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா பவர் பிளே யூஸ் பண்ணி ரன் எடுக்கணும் பவர் பிளே உண்மையானே பவர் பிளே நம்ம ரன் எடுக்கணும் பேட்டிங்கில் அது அப்போ தான் ஸ்கோர் வந்து வரும் ஒருத்தர் அடிக்கணும் ஒருத்தர் ரொட்டேட் பண்ணி கொடுக்கணும் பேட்ரா பாய் நல்லா கிளியர் பண்ணு நல்லா கிளியர் பண்ணு என்ன கோவிந்த் அவர் டான்ஸ் போட்டுட்டு இருக்காரு அவர் அதே மாதிரி மேட்ச் அப்போ ஒரு சிரிப்பாக இருந்தாங்க ஆஃப் பண்ண நல்லா வெறிய தெரிய விட்டுருவாங்க சார் பின்னாடி போனாலும் அடிக்கலாம் இப்போ அடிச்சுட்டாங்கன்னா பின்னாடி அடிக்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ பவர் பிளே நல்ல ஸ்கோர் வந்துச்சுன்னா பின்னாடி போகிறோம் ரொட்டேட் பண்ணாலே ஸ்கோர் நல்ல ஸ்கோர் வந்து செட்டில் ஆகிடும் நமக்கு கிடைக்கிற வர அவ்வளோதான் இந்த காப்பு தான் வாங்கி வச்சுருக்கேன் எல்லாரும் கை மடக்கலை இந்த கை மடக்கணும் இந்த கை மடக்கியே ஆகணும் இல்லை ராஜ்யம் இங்கே மேலே பிடிங்க அங்கே பிடிக்குங்க அங்கே டிஃபென்ஸ் போகணும் மடக்கி ஆகணும் ஸ்ட்ரைட் ஆகணும் ஸ்ட்ரைட்டு இங்கே பாருங்க இப்படி வைக்கணும் பால் ஸ்ட்ரைட் உடம்புக்கு வருது இல்லையா அந்த பால் இப்படி வைக்கணும் மிடில் பேட்டில் வாங்கணும் பால் நீங்கள் கால்லேருந்து ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி முன்னாடி போங்க இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி முன்னாடி போனீங்கன்னாக்கா முன்னாடி கால் வரும் இல்லைன்னா நீங்கள் மட்டும் தான் அடிப்பீங்க அதுவும் ஷார்ட் பிச் பால் இருந்தால் மட்டும் தான் ஒன்றா அடிக்க முடியும் இந்த கேப் போட்டால் நல்லது சுற்றி வெயில் அடிக்காத பின்னாடி இங்கே எல்லாம் கருப்பாக இருக்கிறான் போடுறான் சரியான இதாக போடுறான் நேரம் படிச்சா மணி மேலே ஏய் பார்த்து பாரு இல்லையா சரவணன் ரன் அவுட் அதிக ரன் நீங்கள் அதிகமாக ஓடி இருக்கக்கூடாது 4 ரன் ஓடி 3 ரன் எடுத்துருங்க அவ்வளோதான் போன மேட்ச்லேயே நீங்கள் வந்து அந்த பால்லே 4 ரன் ஓடுங்க டயர்டாகும் சார் அவனா அடுத்து பேட்டிங் ஆட முடியாது சொல்லி அந்த 2 விக்கெட் தான் அது அங்கே பிடிச்சி வீசம் தான் நினச்சி பார்க்கலாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா பவரை வந்தீங்கன்னா நின்றுக்கலாம் இழுத்து கோழி மாதிரி அடிச்சிருந்தாங்கன்னா ரன் அவுட் ட்ரை பண்ணலாம் எல்பின் போட்டு நார்மலாக போட்டுருக்கேன் லெக் பை அவருக்காக லெக் பை 1 அவருக்கு லெக் பை 1 தான் அதெல்லாம் வேணாம் அப்படிதான் அன்னைக்கு 14 14 என்ன அவருக்கு போட்டா எல்பி போட்டான் எல்பி போடுங்க ஓகே நீங்கள் நல்லா போட்டு எக்ஸஸை போடுறதுனால எக்ஸஸாக போட்டான் ரெண்டு பையனா இன்னொரு பையனா இவன் லெஃப்ட் ஆஃப் நான் அதை நல்லா கொஞ்சம் போட்டான் என்ன எக்ஸஸ் போட்டான் ஓடி
அவன் எங்கடா? என்னோட வேலையா? வண்டி இங்கே தானே விட்டுருந்தீங்க? சுத்தி வந்துட்டியா? சரி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு வர வேண்டியதானே, வர்றது சாப்பிட்டு வர வேண்டியதானே. டைம் ஆச்சுமா வந்துட்டேன். காசு இல்லைல்ல. காசு இருந்தா பண்ணிடுவோம், கேட்டுருந்தா பண்ணிடுவோம். புரோட்டா கஞ்சி பார்த்தியாடா? பார்க்கலையே. ஓடிடு 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 ஓடு 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 ஓடுங்க. அப்படி வந்து சோட்டு நிற்கிறாருல இல்லையா? போல போல நின்றுச்சு, ஓடிடு. டேய் வண்டி சார் எடுத்துட்டியா? எடுத்து வந்தா ராணா தூக்கிட்டு போவாங்கடா. இந்த பேட் நம்ம ஏய் ஆனா டக்குனு என்னடா பண்ணிட்டு இருக்க? எங்கண்ணா சாப்பிட்ருக்கியா? இது அப்படியே வாங்கிட்டு வந்துறியா? ஏறினா ஒரு அவுத்து யூடியூப் போட்டு வந்துடுறா. இங்கே கூட கீழே போட்டானா? கீழே போட்டியா? கூட போயிட்டு வந்துடுறா. பார்சல் டீ. என் நம்பர் ஒரு பார்சல் டீ, இன்னொரு பார்சல், ஒரு பார்சல் டீ 20 30. அப்புறம் வடை இதெல்லாம் சட்னியோட வாங்கிட்டு வா. யாருக்கா பசிக்குதா? பாய் பண்ணு மாதிரி வாங்கிட்டு வா. நல்லா சாப்பிட்றா மச்சான். மலையா? அப்புறம் வீட்டில் பார்த்தா தெரியும். அதில் அடிக்கிறது மட்டும் தானே தெரியும். ஏன்னா பண்ண இது கிழிச்சிடும் அப்படியே. என்னது எங்க பவி எங்க பவி க்ளவுஸ் போட்டு ஆடி பாருங்க. ஓகேவா? அது புது க்ளவுஸ் போட்டு பாருங்க, ஆடி பாருங்க. நினைச்சா இருக்கு. எதை நானும் பார்த்தேன். பொல்லாடு சைஸ் ஏதாவது ஒரு சைஸ். எத்தனை பேர்? 3 பேரா? என்ன அது? என்ன அது எங்கே போகுது? இன்னொரு கிளவுஸ் இருக்கு. வெளியே வெளியே வெளியே. முன்னாடி யாருமே கட்டல. இந்த கிளவுஸ் இருக்கு. காத்துக்கு எடுக்குது, அப்படி வலிக்கவும் செய்யாது. கமான் பாய். குட் பேட்டிங் குட் பேட்டிங். அவ்வளோ தூரம் வந்துச்சு. ஸ்டார்டிங் கடைசி எண்டிங் ஆயிடுச்சு. ராத்தி சாப்பிட்றா. ஏய் 2 more. ஏய் 2 more. காசு போட்டு வாங்கிட்டு வந்துருக்க. நீ சாப்பிடாம யாரா வர்றது? யாசினே வெளியே நினைச்சுட்டாங்க. முன்னாடி நடந்து வந்து பாதி வீட்டுக்கு நடந்து வந்துட்டேன். இல்ல பாரு இன்னொரு இதெல்லாம் போயிட்டு சாப்பிட்றா தம்பி. கஷ்டமான கேஸ்ல ஈஸியா பிடிப்பானுங்க. ஆள் இங்கதான் இல்லடா, மேல பார்க்க முடியாதுடா. டேய் இங்கே தான் பார்க்க முடியுங்க. ஆடி செக்ரட்டரி விட மாட்டான். இங்கே சேவ் பண்ணா 7 பேருக்கு 18. ஏய் என்னடா கத்திட்டு அவர் எங்கே நிற்கிறாரு? கார்த்தி வர சொல்லுங்க, விடுங்க. போகும்போது சாப்பிடணும். தண்ணி ஏதாவது வச்சு தண்ணி சொன்னானுங்களா? அண்ணா கரெக்டா இருக்குண்ணாப்பா, இவ்வளோ டைட்டா இருக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் போட்டாங்க பார்த்துக்கலாம். ஃபோன் பண்ணிடுங்க. இது என்ன ப்ரொடக்டட் ஸ்கோர் 288 போதுமா? பயாஸ் ப்ரொடக்டட் ஸ்கோர் 288. அவுட் கொடுத்துறாதீங்களா? அது ஏய் வேலை கட்டியாடா. அவன் யாரும் ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி யாராவது வேலை கட்டு.
அடுத்து யாரும் கட்டுங்க டக்குன்னு. நீ கவலைப்படாத, நீ திரும்பி உடனே திரும்பி பார்க்குறியாடா. கேட்சா கீப்பர் கேட்ச் கீப்பர் பேர் என்ன? கீப்பர் நேம் கேட்ச் நேம்னா. ஏய் கேன் எங்கடா? கீழே போட்டியா? மோடி என்ன தூக்கிட்டு வர தெரியுது உனக்கு? வண்டியில தானே வரீங்க. கீழே போட்டு வர்றேன். கேன் தூக்கிட்டு வர நடந்து வரும்போது கேன் வலிக்கிருச்சுனா என்ன படிச்சீங்களா? புவனா என்னன்னு கேட்டுக்கோ. ஐபோன் க்ளோவ் நல்லா இருக்கா? புவன் குமார் டைட்டா இருக்கு. உனக்கு கை பத்தாதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாட்டி நாங்க பெருசு எடுத்துவாங்க. ஏய் அதுக்கு பெருசுடா அது சின்னது. என்னங்கயா? டக்கு ஏன் என்ன கோபின முன்னாடி இருக்கறாரு. இல்ல அது ஓகே. நரேஷ்னா அடுத்து யாரனா கிஸ்ஸாவா? இல்ல கார்த்தினா. இல்ல கார்த்தினுக்கு அப்புறம் கார்த்தினுக்கு அப்புறம் என்ன எஸ்கே இறங்குறீங்களா எப்படி? கோபின எடுக்கீங்க. அவரை விடுங்க, நீங்க இறங்குறீங்களா? அவர் மிடில்ல இறங்குனாரு. அவர் மிடில்ல இறங்குறாரு. இப்பதான் வந்து செகண்ட் ரவுண்ட் போயிருக்காரு நரேஷ். பரவாயில்ல பவின். அத பேட்டிங் எத்தனை பாலுக்குண்ணா? நான் அதிக பரவாயில்ல. எப்படி பாலுக்கு அது நோக்கி தான் மூணாவது போகும்போது லைட்டாக ஸ்லோ ஆகிட்டான். அடைக்கிட்டே இருந்தாரு. சரி விட தான் போறாங்க. பின்னாடி டைம் நிறைய இருந்துச்சு. டைம் நிறைய இருந்துச்சு. நல்ல டைம் இல்லைன்னா அவ்வளோதான். ஆனா லக் ஹார்ட் லக்டா உனக்கு. இந்த வரவரை குடிப்பாங்க நல்லா ஆளும்போது கஷ்டமா இருக்கு. அவனுக்கே தெரியாது. 4 பேட்டடே பேட். கேப் 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 போடு ஹெல்மெட்டா கேப் ஹெல்மெட்டா. ஏய் கேப்பா ஹெல்மெட்டா. கேப்ல கேப் அப்படி போறேன். 28. இது நல்லா இருக்குண்ணா. இந்த பேட்ல யாரும் ஆடுனாங்களே? இல்ல புது பேட் யாரும் ஆடலையா? அவர் ஆடுனாங்க. கோபி சங்கர் ஆடல. இல்லண்ணா. கோபி தான் ஆடி அவுட் ஆயிட்டாரு. அவர் பேட்டே ஆடலையே. ஏமா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அட ஆமா. அவர் புது பேட் தான். நான் யாரோ கேட்டதுக்கு சொன்னாருண்ணா. நான் இதுல ஆடுறேன்னு சொன்னாரு. கேட்டா பயாஸுக்கு தெரியும். பயாஸ் கேட்டா ஆமா அவர் பண்ணா எல்லாமே தப்புதான். ஏய் சந்தர் ஏய் ஒரு انا இல்ல கையில தெரியுதா பாக்கல இப்ப நல்லா வெங்கிச்சா நல்லா இங்க கை வச்சு எடுத்துருக்காங்க இந்த நேரம் நீங்க மெடிக்கல் போயிட்டீங்களா இல்ல ஒரு கஸ்டமர் வந்தாங்க இல்ல ஸ்ப்ரே அடிச்சா நான் கார்த்தினா ஸ்ப்ரே அடிச்சா ஏதோ இருக்குடா அடிக்க அந்த பையன் இல்ல ஸ்ப்ரே கொண்டு வந்தாங்களே ஸ்ப்ரே அடிச்சாச்சு அது தேய்ச்சு விடுங்க அது ஐடெக்ஸ் தேய்ச்சு விடுங்க ஐயோடெக்ஸ் தேய்க்க வேணும் இது இல்ல ஐயோடெக்ஸ் ஜாம் மாதிரி பேட்டிங் அப்படியே ஆடிக்கோங்க அண்ணா இந்தாங்க வெள்ளி மாதிரி தான் இருக்கு ப்ரோ அது அடிச்சுறேன் நல்லா எங்கிருச்சு நான் இல்லப்பா ஏ நான் விளையாட முடியாது அவ்வளவுதான் கையெல்லாம் தூக்க முடியல அது விளையாட முடியாதா கையை தூக்க முடியல அந்த அளவுக்கு அடி இதே மாதிரி முந்தானே இதே மாதிரி தான் ஒருத்தன் கடிச்சாங்க இங்கே அதான் இருக்கும் கரெக்டாக இங்கே விழுந்துச்சு ஆன்ஸ்லேயே விழுந்தோன்னே நல்லா அவங்க ஐஸ் கட்டியெல்லாம் ரெடியாக வந்து அப்படியே துணி வைக்கிறது பிரச்சனை மேடம் அது நீங்கள் வீக்கை வத்துற வரைக்கும் ரொம்ப கஷ்டம் ஆனால் என்னென்னு வச்சுக்கோங்களேன் அப்போவே ஐஸ் கட்டி தெரியுங்களா நீ அந்த பால் மேலே போகும்னு நினச்சா குமிஞ்ச இப்படி இங்கே வந்துரு அது இந்த இடத்துல ஒன்றும் இல்லை கொஞ்சம் கீழே மொட்டியில் அடித்தா பயங்கரமாக நின்று இருந்தாரா நின்று அவன் பால் போடுவான் இப்படின்னாரு கரெக்டாக இங்கே அடி பார்க்கல ஊர் போயிடுச்சு ஆடட்டும் விடு அவர் போக்கில் ஆட்டம் அவ்வளோதான் இந்த 2 விக்கெட் நீ வந்தா மயிர் போன வந்த மழை போனா மச்சிடுறேன் அவ்வளோதான் பைஸ் 19 ஓவரில் 180க்கு அதுக்கப்புறம் நெருக்கடி நிற்கிறீங்க நீங்கள் அந்த ஒரு ஓவரில் 6 6 கண்டிப்பாக ஒன்று டக் அவுட்டு இல்லைன்னா 2 ஹிட் ஆகுது ஆமாண்ணா போட்டுங்கடா எனக்கு மேட்ச் கண்டிப்பாக சொல்கிறேன் மேட்ச் கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக சரியா அதோட இந்த கையை ஃபோல்ட் பண்ணி பழகுங்க இந்த கை இங்கே இந்த காலை வரணும் காலை ஃபோல்ட் பண்ணி இப்படி வைக்கணும் அப்போ தான் ஆஃப் சைடு பேட் வரும் ஆஃப் சைடு பேட் வரும் பாலை பார்த்து வைங்க போடு இதே தான் நானும் அடித்தேன்
கை மேலே விழுகிற காத்து. அடுத்து யாருண்ணா? அதுக்கு அடுத்து இந்த ஓவருக்கு 33ண்ணா. எனக்குறீங்களா? அதுக்கு அடுத்து யாருன்னு சொல்லுங்க. என் பேட்டங்க எஸ்எஸ் சார் எஜி. நான் அவட்டா வேலையா வாட்ஸ்அப்ல. அடுத்து உங்களுக்கு எனக்கு சொல்லுங்க. எவ்வளோ அடிக்கணும்? அந்த மேட்ச் முடிஞ்சா நம்ம விளாண்டது அது முடிஞ்சது ப்ரோ, தோத்தாச்சு. 87 அது. இதேதான் மேட்ச் 10 மேட்ச் சைக்கிள் தானே பால் தெரியுதா? தேவையான ஸ்கோர் பவர் பிளேல இங்க வந்துருச்சு. 33 எத்தனை ஓவர்? 2.4. நீ அவுட் ஆயிட்டியா? அடிக்கடி பால் போயிட்டாங்க டே, ஆப்போனன்ட்லாம் போயிட்டாங்க. இங்க உட்கார்ந்திருக்காங்க வாங்க. அது இந்த டீம்டா. உங்க டீம். அங்கடா. எனக்கு ஒரு தடவை இப்படி பிடிக்கிறானுங்க கேட்ச் எல்லாம். காத்துடா வெளியில போற பால், இவனுக்குமே நல்ல வெளில போற பால். காத்துக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. டூனா நீ பிளானே பண்ணலாம். அதெல்லாம் வெல் லெஃப்ட் பால். எல்லாமே அடிச்சு நல்லா பட்டுச்சு, எல்லாமே நல்லா பட்டுச்சு. எவ்வளோ நல்லா இருக்குண்ணா. சரவணன் நீங்க இல்லை போயிட்டு நம்ம தான். அப்போ அடுத்து யார் பேட் பண்ணல? அப்பா தான் தப்பா கணிக்கல. இங்கோ செட்டு வேற. நீ தப்பா கணிக்கல, நீ வந்து அவனை திருடனே நம்பிக்க. நம்ப முடியல அந்த மாதிரி. பேடப் பண்ணுங்க. கார்ஜ் அங்கே போயிட்டாரு, அவங்களால ஆட முடியாதாம்மா. கிருஷ்ணா பண்ணட்டும். அப்படியே பேடப் பண்ணுறக்கா மழை இருக்காது. அது சப்போர்ட் பண்ணால் மேட்ச் ஸ்கோர் வந்துடும்ண்ணா. நான் கார்ஜினா அந்த இதுங்கண்ணா சாரி ஈவினிங் படமே யாசின் இதனால இருக்கு அந்த பேட்டர் நல்லா இருக்கு. வெயிட்டாகவும் இருக்கு. நான் அடிச்சா போக முடியும். இன்னும் கம்மியாக வெயிட்டாக இருக்கு. வாங்கும் போது கரெக்டாக வாங்கிட்டேன். சூப்பர் பண்ணுவீங்களா? ஆனால் உங்கள் பேட்டு டிக்கெட் கிறிஸ்டிங்க ஷார்ட்டு இதுகளை வாங்கி நினைப்பான். போடுறேன் வண்டி வேலை பண்ணுறாங்க. வண்டி பட்டே கிடக்கு. நல்ல ஸ்கோர். எதிர்பாராத ஃப்ளோவில் போய் வைடாமா அடிச்சேன் ப்ரோ. வைடா நல்ல ஷாட்டு. நல்லா டைட் பண்ணுறான். ரொம்ப டைம் எடுத்தாரு. ரொம்ப ஹைட்டாக போயிருக்கு. அவன் லக் பை இப்படி கையை வீசி அது ஏமாந்து மாட்டேன். சும்மா தான் மாட்டான். பாலை கையில் பட்டர் பிடிச்சான். இது அழகான கேட்ச் உங்களுக்கு. அடுத்த படம் அந்த பாரு பிரச்சனை. கிருஷ்ணா போனா இன்னும் ஆடணும். அடிக்க பார்க்க 35 stay complete. அந்த அவங்களுக்கு ஒரு கேன் கொடுத்துமா கொடுத்தாச்சுண்ணா. லேஸ் வந்துருச்சு. யாரு? ஆமாம் அதே பையன் தானே. என்ன ஸ்பீடு போடுறான் தெரியுமா? செம்ம பாடுறான். வந்துடலாம் கரெக்டாக தொட்டு விட்டா போதும். அது வாட்டுக்கு அழகாக போதும். நீ பண்ணது அதுதான். ஆனால் கரெக்டாக நீ அதை மீட்டும் பண்ணலை, விட்டுட்ட ஃப்ரீயாப்பா விட்ட. அட்டை மணிக்கு கூட விளையாண்டுருக்காரு.
ஹலோ ப்ரோ, கோபி ப்ரோ உள்ள விளாண்டுட்டு இருக்காங்க. புரியல யாரோ ஃபோனில் பேசுகிறாங்க. என்னோடது யார் நம்பரா பேச்சு இல்லை, நான் ஃபோன் பண்ணும்போது யாரோ பேசுனாங்க. அப்படியா வேறு யாராவது பரவாயில்ல பெருசாக இருக்கு. இங்கே போய் 1300 வாங்குறது அங்கே வாங்குறது பரவாயில்ல. என்ன வந்துடுது இல்லை ஒரு வாரத்தில். டீமுக்கு தேவையான அத்தனையும் வாங்கி விட்டாச்சு. கேடு எல்லாம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நீ பேட்டிங் ஆடினா போதும். பேட்ஸ்மேன் எல்லாம் வாங்க முடியாது வெளியில். இருக்கிறவனா உருவானா தான் உண்டு. நல்லா இருக்குல்ல குவாலிட்டி நல்லா இருக்கு. பரவாயில்ல, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிடு குவாலிட்டி வாஷ் போட்டு நல்லா இருக்கு. ஏதோ ஒரு க்ளவ்வில் வந்துட்டு இங்கே ஒரு சின்ன கரமாக இருக்குன்னு போட்டிருந்தேன் பாரு. அதான் இல்லை இந்த இடத்துல பாருங்க, இங்கே பாருங்க திருப்புங்க, இந்த இது போகிற இடத்துல பாருங்க டிசைன் அது இல்லைடா இங்கே 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 காத்தா இல்லைண்ணா இங்கே ஒரே அது ஒரு செட்டு ஒன்று இது ஒரு செட்டு ரெண்டாவது செட்டு 3 4 இல்லைங்களா அது பாரு ஒரு சின்ன அழுக்கு மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டான். இந்த மாதிரி அழுக்கா இருக்குது 4 செட்டு தானா? அதனால இது 1 1 2 யாரா போட்டிருக்காங்க நாங்கள் போட்டிருக்காங்க. மலையினா போடல போடல அங்கே இருக்கு 1 2 3 4 5 அது கூட பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. எதுவும் இல்லை அழுக்கு இருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பினாங்க. அழுக்கு இருக்கு அழுக்கு தான் இது இல்லை துணி இல்லைன்னு நான் இது அது கிழிஞ்சிருக்கு என்ன கொண்டா நான் அதுக்கு இது இருக்கு சார் பரவாயில்லையா அப்படின்னா அதுக்கு அனுப்பி பேட் பேட் 2 அழுத்தலாம். இந்த டைம் இவர் வந்து மலைக்கு ஓடிடும். இல்லை போன டைம் அவர் வரல. ரொம்ப இதாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போட்டு இது பண்ணணும். நல்லா இருக்குது ரைட்டாக நல்லா பத்திரமா எடுத்து வச்சுருங்க. எனக்கு பிக்சர் நம்ம இங்கே கேட்டது இங்கே பிரிண்ட் பண்ணி தருவாங்கடா. எங்கே பிரிண்ட் பண்ணி இங்கே தான் நம்ம என்ன கேட்குறோமோ ஜிஜேனா ஸ்டிக்கர் ஒட்டி இல்லை ஸ்டிக்கர் ஒட்டுறோம். என்ன ஸ்டிக்கர்னா ஏதோ ஜிஜேல கிங்கு நோட்டிக்கலாமா? அங்கே ஒருத்தன் பச்சை பச்சையாக திட்டுவான் பரவாயில்லையா அங்கே அவனுக்காக 200 அடிக்கணும் தான். நல்லா இருந்தேன் உண்மையாகவே நல்லா ஸ்டார்ட். நான் இல்லைன்னா தான் மறுக்கல. நல்லா நீ ஸ்டார்ட் அப் கொடுத்தா நல்லா இருந்துச்சு. நிறைய சேர்ந்து அதை கம்மி பண்ணேன். இதெல்லாம் நிறைய பொறுமையாக அடிப்பாட்டு இல்லை இது நான் எதிர்பார்க்காத கேட்ச் நல்லா ஏறுது. இது உனக்காக அது டஃப்பு. நிறைய இதெல்லாம் நின்று எடுக்கிறான். என்ன காமிச்சுன்னா இங்கிருந்து அங்கே போய் நின்னான் தெரியுமா அவன். நான் அதான் நடந்து அடித்தேன் முன்னாடி ஃபீல்டு இருக்கு ஆண்டா அது நடந்து 2097 பவுலர் நேம்னா அவ்வளோ நேம் இது சுரேஷ் நினைக்கிறேன். ஷார்ட் 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 அப்படியே ஆடுங்க. ஸ்கோர்டா எஸ்கே பவுலர் நேம் என்ன இது ஒரு யாருங்க? தினேஷ் ராவ். தினேஷ் ராவ். ஓகே ஹலோ ஓகே நான் வரும் சாயங்காலம் வரும். ஓகே நோ பால். அதான் பார்க்கல போங்கட்டு சும்மா 150 above வந்தாலும் போகிறாங்க. 20 ஓவர் நம்ம ஆடிட்டாரு. இதுக்கப்புறம் 150 வந்து செகண்ட் போட பிடிக்கும். 200 ஆப்போனட் எப்படி 200 அடிச்சு நம்ம எவ்வளோ இதாக போடுவோம். அடிக்கணும் 200 அடித்தாதான் நாங்கள் போய் நிம்மதியாக அழகாக மேட்ச் முடிச்சுருக்கோம். கேட்குறேன் இந்த வாட்டி பேட்டிங் ஆடித்தோண்டா பவுலிங் போட்டுறாங்கிறான். இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி செகண்ட் பேட்டிங் பவுலிங் எனக்கு பிடிக்காது. 200 அடிச்சா போட பிடிக்கும் அப்படிங்கிறான்.
வாழ்க்கையில் ஒரு நாளாவது அடிப்பீங்களா 200? 25 ஓவர் மேட்ச்ல அடிக்கும். 25 ஓவர் அடிச்சிருக்கீங்களா? அடிக்கலல. நம்ம இப்போ ஜிம்பாவே இருக்கோம். அடிக்கலாம்னு சொன்னேன். அடிச்சிருக்கோம்னு சொல்லல. ஓவர்ல அடிக்கிறீங்க. புரியல. 25 ஓவர்ல அடிக்கிறீங்க. அடிக்கலாம். டேய் உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன் அடிக்கலாம். நீ அடிக்கணும்னு சொல்ற. நான் அடிக்கலாம்னு சொல்றேன். சேர்ந்து வேணா விளையாடலாம். 50 ஓவர் கூட வாய்ப்பு இருக்கு. 25 அடி. ஆனால் 50க்குலாம் வந்து நின்று ஆடணும்னா கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் டென்ட் ஆகாமல் பொறுமையாக ஆடணும். அதெல்லாம் அப்பயே வந்து யாசின் first டெஸ்ட் ball மேட்ச் 50 ஓவர்ல நமக்கெல்லாம் டெஸ்ட் மேட்ச் ஆக்சுவலி. என்னடா ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிட்டு ரெண்டாவது பால் கொடுத்துட்டு வரோம். பழகிடுச்சு. அப்படியே என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட் பால் அடிச்சு டபுள் கொடுத்துட்டு வருது. நான் அப்படியே பழகிட்டேன், நீங்களும் அப்படி பழகிட்டீங்க. இல்லை அது புதுசாக வந்து அப்படி தானே இருக்கும். கொஞ்சம் கழட்டி இப்படி மடக்குங்க, மடக்கிட்டு போடுங்க. இதான் சாக்குன்னு காரணம் தெரியக்கூடாது. இந்த க்ளவுஸ் நம்ம க்ளவுஸ் ரொம்ப பெருசாக இருக்கு, வளைய மாட்டேங்குது. அது பிடிக்கிற விரல் அடிச்சிடும். அஞ்சுக்கு 45 அப்படியே தடி தடி கொண்டு போன 150. காலில் ஆளை காணும். எட்ஜ் வந்து நம்ம பண்ணுறது தான் ப்ரோ. டைம் கரெக்டாக பண்ணிங்கன்னா போயிடும். இது யார் கண்டுபிடிச்சது டாஸ்க் முடிக்கிறது? புரியல. யாரா சொன்னது? ஏய் என்னமா சொல்றாங்க? யாரு நின்றுட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன சொன்னார் என்கிட்ட, இங்கே சொன்னார் என்கிட்ட, இல்லைடா ஒரு மாறு நல்லா இருக்கு. அதான் நான் அட்டாக் பண்ணேன். அப்படியே அட்டாக்லேயே போயிடுது. டிஃபென்ஸ் வந்து நான் அடிக்கவே ஃபுல்லாக அடிச்சுட்டான்னு அடிப்பேன். யாரா மலை கமாண்டா பாய் மாப்ளே. ஓவர் வந்து ரங்க, அது பேர் என்ன, அவர் பேர் என்ன, ரகுராஜ் தானே? இல்லை நான் சொல்கிறேன் ப்ரோ பவுலர் நேம். ரங்கராஜ். ஓகே அவன் மலை மாதிரிடா. பேட்டை விட்டுறணும் ஃப்ரீயப்பா. நீங்கள் பேட்டை இங்கே தூக்கிட்டீங்கனாலே உனக்கே தெரியாது அது எங்கே எப்படி ட்ரெயின் ஆகும், எங்கே போடும் அப்படிங்கிறது ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸ்பைடர்மேன் கேட்டு பிடிக்கிறாங்க. போன மேட்ச் நம்ம ஏடி முடிக்க அக்கா பிடிக்க வேண்டிய கேட்டே இல்லை. பவுலரே அவருக்கு தெரிஞ்சு போயிட்டாரு. சொல்லுவாங்க அவன் தான் இருக்கணும் டெஸ்ட் கேப்டன். பும்ராக்கு இன்ஜுரி கன்சர்ன் நிறைய இருக்குல்ல, போயிட்டானா சும்மா சும்மா கேப்டனை மாற்றிட்டே இருக்கணும்ல. கேள்றாங்களா அவங்க லாங் டேர்மாக பார்த்துருக்காங்க. அவனே சொல்லுவான், எதுக்கு 2 மேட்ச் கேப்டன் சொல்லுவீங்க, அவருக்கு கேப்டன் இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷனை மாற்றி கொடுக்குறாங்க அவனுக்கு. இந்தியா டீம்ல தான் கடுப்பு, கேப்டன்ஷிப் ரொம்ப முக்கியம். ஏ ராகுல் கேப்டன்சி எடுத்தா ப்ரெஷர் ஆயிடுவான்டா கண்டிப்பா. நல்ல பேட்னா யாரா மலை மேட்ச்க்குள்ள வாங்க, ரிவ்யூஸ் பார்த்துட்டு அவனுக்கு வேற ட்ரீட் கொடுக்கணும். வயசோட ட்ரீட் வச்சு யாருக்குண்ணா நம்ம டீம் சார்பா ஒரு நாள் பிளான் பண்ணி கிரவுண்ட்ல வெடி வச்சிருவோமா? நல்லா கண்டென்ட் கிடைச்சிச்சுடா ஏண்டா மதன் கௌரிக்கு. இந்தியா பாகிஸ்தான் தாண்டா போடுறான் டெய்லி. விட்றா, அது வந்த டாபிக் இது வரும்டா, பிரச்சனை வரும்டா. சில டாபிக் எடுக்கக்கூடாது யூடியூப்ல. வாங்கிக்கோங்க ரெண்டு வண்டி இருக்கு. ஓடிடு. அப்பதானே டிடிஎஃப் மாதிரி போலீஸ் கேஸ்லாம் போயிட்டு அப்படியே கேஸ் அட்டன் பண்ணல ஃபேமஸ் ஆவீங்க நீங்க.
நான் சொல்லிடுவேன் சார், நான் என் சேனல் எனக்கு தான் பேசினது அவன் தான்ருவேன். சார் சேனல் என்னதான் சொல்லு. போடையில சார், நான் அப்பையிலே வீடியோ டெலீட் பண்ணுன்னு சொன்னேன் சார். அவர் தான் எடிட்டர்ல சேர்த்து போட்டார் உள்ள. 1000 போட்டாலும் பேசினவனால தான் குத்தம். நான் அப்ரூவருங்க ஐயா, நான் எதுவும் பண்ணலைங்க. 4 அடி அடிங்க அவரை உண்மையை தண்ணி குடிச்சிடலாம். அங்கதான் இங்கே இருக்கு, அங்கதான்டா இருக்கும். இங்க தேடுறா. ஒரே இடத்துல இருந்தா வந்துருமாடா. இல்ல அங்கதான் இருக்குன்னு சொல்றேன். அங்க பாரு தண்ணி, அந்த தண்ணி போடா சம்பத்தே. அது சூடா இருக்கு. கேன அதுவே இப்போ வரைக்கும் அவர் கொடுக்கல. இப்போ வரைக்கும் 7 கேன் எடுத்துருக்கோம், காசு கொடுக்கல, கொடுக்கணும். 58 6 முடிஞ்சா 58 எப்படி சில்வர் பாட்டிங்கண்ணா? சில்வர் பாட்டில் ஆல்ரா ஆளு டேய் தண்ணி கொண்டு போயிட்டாங்கடா, நீங்க விடுங்கடா. சில்வர் பாட்டில் காணலாம். அங்க எடுத்து சரிங்க. ஓ என்னடா என்னக்கா எங்க இருக்கு? 58 58. 6 முடிஞ்சா? 6 முடிஞ்சது. ஆறாவது காய் மிச்சடா. கேட்க மாட்டீங்க. கேட்க மாட்டேன் சத்தியமா. நீங்க இங்க இருந்து பேசுறீங்களா, எங்களுக்கு கேட்கவே மாட்டேங்குது. இந்தியா பாத்து என்கிட்ட ஃபோன் அடிக்கணும்னு நினச்சேன். வேறு கஸ்டமர் வந்தாங்க. இன்ஜினியரிங்க்கு இன்ஜினியர் தானே போய் இன்ஜினியரிங் தான் இங்கே ராமகிருஷ்ணா போனால் 8 லட்சம் ஆமாம் டொனேஷனு. டொனேஷன் குடிச்சிட்டாங்களா? டொனேஷனு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போய் கேட்டுருக்காங்க. ரிசல்ட் வரது யார் அப்படியே ஓவர் யாருன்னு கேட்டு வா. அவன் இருக்கணுங்க போகிறானே ஏதோ வைக்காம பார்த்துட்டு ஓகே ஒரு 2-3 இடத்துல கேட்டு பார்த்தேன். அப்போ உனக்கு தான் ஃபோன் அடிக்கணும், ஃபோன் வாரம் வரப்ப அவங்க அதே காலேஜே வேணுங்கிறேன். கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு. நான் ஏன்டா உனக்கு போய் சொன்னேன். போன வாரம் வந்தேன்ல நான் விளாடுறேன். இது சிஐடியா சிஐடி பிஎஸ்டி வெளில உட்காந்துருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை அட்மிஷனுக்கு. சும்மாவா 2 கடைக்கெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. பாரு பக்கத்தில் ஒருத்தன் வந்துட்டு போனாங்க பாரு சிஐடி. சும்மா 10 லட்சம் அவன் கொடுத்தது. அவனா அவர் இப்போ சிங்கம் போர்டு இப்போ எல்லாம் பார்த்துட்டு நம்ம மேட்ச் முடிச்சுட்டு எல்லாம் சொன்னால் வேற பாப்பா நம்மளை போட்டு புலந்து எடுத்துகிட்டு இப்போ ஒன்றும் இல்லை. அவனுக்கு கண்டென்ட்டே இன்னைக்கு யாருன்னா நான் தான். அப்புறம் போவேன் ஒன்றும் அழிப்பேன் எல்லாம் விட்டாடுவேன். வந்தோன்னே அந்த செதுக்குன்னு செதுக்கிறோம். செதுக்கி முடிச்சுட்டு என்னத்தான் போய் ஆடுனீங்க இழிச்சிங்க அப்படின்னு ஆரம்பிப்பான். சரி ஓகே வாங்கிட்டு கம்முன்னு உட்காந்துக்கணும். அப்படியே பவுலிங்களா ஆப்போசிட்டாக பண்ணோம். நம்ம நேரத்துக்கு அவனுக்கு அவுட் ஆகிட்டாங்கன்னா சந்தோஷம், அவனுக்கு கஷ்டம். அடிச்சிட்டாங்கன்னா அவனுக்கு சந்தோஷம். ஜெயிச்சானா போன மேட்ச் அவ்வளோ கண்டென்ட் பண்ணும் பசங்க. ஓவர் யாரு? ஓவர் கான்ஃபிடென்ட் நம்ம பசங்க மேலே. இந்த மேட்ச் நீங்கள் ஆடின ஆட்டத்தை போன மேட்ச் ஸ்டார்டிங் கொடுத்துருந்தீங்கன்னு வைங்களேன், அவனுக்கு பயந்துருப்பானுங்க பால் போடுறதுக்கு. ஏன்னா கடைசி 4 ஓவருக்கு அவனுக்கு ஆளே இல்லை. இவன் பாரு இந்த மேட்ச் என்ன இறங்கியெல்லாம் ஆடுறான். எனக்கு அவன் நின்று பார்க்குறோம் அவ்வளோ அழகாக இருக்குது. நீ இறங்கி ஆடின ஷாட்ஸ் எல்லாம் நடந்து வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரியே பாலை இது பண்ணி பிக் பண்ணி குழந்தை விட்டுட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்தில். எனக்கு கூட பிடிப்பானு கேட்ச் எல்லாம் இங்கே வந்து அது சொல்ல நல்லா இருந்துச்சு. அந்த பேட்டிங் ஸ்டைலு நல்லா இருந்துச்சு. கான்ஃபிடென்ட்ல ஆடுற இல்லைடா, அது நல்லா இருந்துச்சுன்னு புரியுதா? பயாஸ்காக 200 நடித்தேன். ப்ரொஜெக்டட் ஸ்கோர் 288 வந்துச்சு. அது வந்து காமிச்சு வந்துட்டேன். யாரா ஸ்பின்ன போகிறான்? சுரேஷ் அந்த கேப்டனா? அவர் தான் நினைக்கிறேன். அவர் தான் சுரேஷ். ஆமாம் அவர் தான். ஆனால் அவன் கேப்டன் மாதிரியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னும் போடல இருக்குது. ஏன்டா இப்போலாம் சூடாக இருக்குது? பேட் பேட் பேட்டு பேட் 2 என்ன சோட்டு அந்த கேப்டன்ஸு. இவர்கிட்ட சொன்னேன், மலையிட்ட சொன்னேன். போன மேட்ச் 5 இம்பாக்ட் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க அப்படின்னு. 5 இம்பாக்டா அப்படின்னு. போன வாரம் அதான் போன மேட்ச் அதுதான். இந்த வாரமும் 12 பேர்த்த குடிங்கன்னா 15 பேர்த்த குடிச்சு வச்சுருக்காங்க. நம்ம பார்த்துக்கோங்க. இன்னொன்று பேட்டிங் ஷாட் சாட்ரா பாய் டே என்கரேஜ் பண்றடே. கை தட்டுங்க டேய். பேட்டா பேட்டா கணேஷ் கை தட்டு. அப்பதான் பவுலர் கரெக்டாவான். அப்பதான் அடுத்த பால் அதே மாதிரி போட்டுறான்.
யாரு நம்ம கை தட்டுறது நம்மால் நல்லா அடிச்சிட்டான்ட்டு இல்லை பவுலர் இந்த மாதிரி பால் போட்டியாடான்னு அதுக்கு தட்டுவான். அப்போ என்ன ஆகுனா அடுத்த பால் என்ன பண்ணுறன்னு அவன் அதே மாதிரி பால் போடுவான். அதாவது டிஸ்டர்ப் எப்படிலாம் பண்ணும் மைண்ட். போன மேட்ச் எஸ்கே எப்படி பண்ணா தெரியுமா? 10 பேர் எத்தனை பேர் அவுட் கேட்டாங்க தெரியுமா? 4 6 பார்க்க போறாங்க. 4 6 இல்லை பாலை தேட போகிறாங்க. இவரு போறாரு எஸ்கே 4 ஓவர் தான் சொல்லுவான். இல்லை 7 எங்கே போகிறான்டா நான் 4 இங்கே அங்கே வரைக்கும் போகிறேன். அடுத்த வாரம் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்ல 18 ஃபைனல் 1 மேட்ச் திரும்பி நடக்கும். அதான் பஞ்சாப் மேட்ச் 1 பண்ணிட்டாங்க. அதுவே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க டாஸ். அதெல்லாம் தப்பு. ஏன்னா அது ஜெயிச்சாதான் இவங்களுக்கு பாயிண்ட் மாறும். மும்பை கீழ இறங்குவாங்க. இல்ல சும்மா மழை வருது ஒரு பாயிண்ட கொடுத்துட்டு அது எவ்வளவு கடுப்பாகும் தெரியுமா? அந்த ஏதோ ஒரு மேட்ச் பஞ்சாப்ல 2 வாட்டி நடந்துச்சு. 2 மேட்ச் அது ரொம்ப கடுப்பாகும். ஏன்னா டெல்லிக்கு சரியான லக். அது வந்து டெல்லி தோக்க வேண்டிய மேட்ச். அந்த மேட்ச் கடுப்பு ஹைதராபாத்தோட அதான் வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஆர்வமாக தான் தெரிகிறது. 2 பேர் காற்றில் பறக்க விட்டார்கள். சோட்டு வந்து அதுலலாம் கொஞ்சம் கரெக்டாக இருப்பான்டா அவன். எப்படி சொல்ல சில ப்ராடக்ட் எல்லாம் இதுக்குன்னே மேனுஃபேக்சரிங் பண்ணுறான் அந்த மாதிரி ப்ராடக்ட் அது. ஆனால் இன்னைக்கு அடிச்சான் பாரு சூப்பரா அடிவாங்க. ஏய் செம்ம ஸ்ட்ரைட் ட்ரைவ் போட்டான்டா இந்த மேட்ச். அந்த 3 பால்ல 2 பால் பேட்டிங் கொஞ்சம் இந்த போன மேட்ச் நான் அங்க போயிட்டேன். முடிஞ்சு 60 அங்க போயிட்டேன். எத்தனை 7 வரும் 7 கம்ப்ளீட். பரவாயில்ல 10 கமான் பாய் 63 7 3 விக்கெட். பாரு எத்தனை அடுத்த முடிஞ்சா தெரியாது. அவங்க பவுலர் கேட்பாங்க. ஃபீல்டிங் அவருக்கு தெரியாதா? தெரியாது அவருக்கு தெரியாது. என்னது. ஏய் இப்பதான் 7ன்னு சொல்ற அடுத்த 8ன்னு தெரியாதான்னு கேக்குறேன். அது அப்படி ஸ்ட்ரைக் ஆகாது அந்த ஸ்பாட்டுக்கு. அங்க அந்த 6 பால் என்னவா ஆடுறான் நான் கேட்பேன். சும்மா நான் எத்தனை பால் நான் கேட்பேன். 63 கேட்டுச்சா? இப்ப சொன்னதே மாறிடுச்சு பத்தியா? இல்ல லாஜிக் புரியுதா? இப்பதான் சொன்னேன். கடல்ல படுத்துருக்கான். தூங்குவாண்டா. எனக்கும் இந்த மாதிரி தான். எங்க படுத்த தூக்கம்லாம் வரும் காமனா. அது தூக்கம் அப்படித்தான் வரணும். படுத்தா தூங்கணும் தம்பி. தூக்கமே 2 மணி ஆயிரம் தூங்க இருக்கு. அந்த இல்லடா எப்படி தெரியுமா? எங்க வேணா படுத்தா தூங்கணும் மனுஷனா இருந்தா. பேட்னா பேட்டிங் பாய் நல்லா இருக்கு பாரு. விட்டாங்க பாரு. நான் பவுலர் நேம். ஏய் போறதுக்கு முன்னாடி பேரு ஓகேம்மா. மா ஒரு பால் போட்டதுக்கப்புறம் கேட்காத. ஒரு ஓவர் முடிஞ்சானே கேளு. உங்களால ஆட முடியாதா? நான் காட்டினா அடிக்குதா? எங்க மிஸ்ஃபீல்டு ரன்னிங்ண்ணா. அது பெண்டிங் அடிக்கல ஆன்ஸை டைப் பண்ணுறீங்களா? அதனால அப்படித்தான் இருக்கும். ஐஸ் செம்ம அங்கே தான் வருதுன்னா நகர்ந்தால் போகலாம். இல்லை எப்படி நான் வாங்கினீங்க? கையில் தான். கையில கரெக்டாக நம்ம கையில் தான் வாங்கினாரு. நின்னுட்டாரு அப்படியே. ஏய் ரன்னிங் பாய் அங்க பாரு. பரவாயில்ல பாரு அங்க பாரு. வாங்க வர செகண்ட் பால் ஆச்சுல பவுன்ஸ் திடீர் கிட்ட வந்து புடிச்சு பவுன்ஸ் ஆச்சுல லெஃப்ட். நீங்க தான் போய் நின்றீங்க. நல்லா அது இங்க யாரு ஃபர்ஸ்ட் பால் இங்க போடுறான். சட்டு இங்க வந்து நீ இங்க வந்துருச்சு. ஏய் பேட்டிங்னா டூல பாரு. ஆள் இல்லடா. எடுக்க முடியாது போங்க. ரன்னிங் பாய். காமினா சேவ் பண்றாரு. கடந்த 5 வாரமா எனக்கு ஒண்ணா வந்துக்கிறோம். திட்டுனா ஆமா. அடுத்த வாரத்துல வேற கிரவுண்ட் அங்க போ. கேட்டு பாப்போம். க்ளீன் பண்ணிட்டாங்க. முடிஞ்சுங்க. இவங்க இந்த வாரத்தோட இந்த கிரவுண்ட் முடிஞ்சா உங்களுக்கு சின்ன கிரவுண்டா போறீங்கனா. இங்கிலீஷ் டைம் நீங்க அடுத்து என்ன இதுக்குள்ளே தான். இந்த சர்க்கிளுக்குள்ளே தான் விளையாடுவோம். வேற டீம் கேட்டு அப்படியே ஆஃப்டர்நூன் ஆல்ரெடி வந்து கல்ட்ன உடனே மேட்ச் முடிஞ்சா இவங்களே கொடுத்தாங்கனால அப்படியே வாங்கிடலாம். இவங்களே கொடுக்குறாங்களா என்னன்னு பார்க்க முடியும். ஓவரா இல்ல ஃபுட்பால் இருக்கு. முடிஞ்சு ஓவர் கொடுத்தான். டேய் எவ்வளோடா? யார் ஸ்ட்ரைக் இருக்கா உனக்கு?
கார்த்தீஸ்வரன். நான் டாட் போடு பாயோ சுரேஷ் தானே ஒரு பவுலர் நேம் பாய் சுரேஷ் ரன் சொல்றியா? 69. 69 8 ஓவர் சுரேஷ் தானே. ஒரு பால் இருக்காங்க. இல்லை நீ அப்போ கவனிக்கல ஒரு பால் எங்கேயோ விட்டுட்டேன் போட்டுருந்தது நீ. கொஞ்சம் பாருங்க நீ ஸ்பாட் சொல்கிறேன். போடுறதா இவன்கிட்ட கேட்போம் அடுத்த வாரம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஆஃப்டர்நூனே இவங்க டீம்னா 2 டீமாக இருக்கான். அதனால் வேறு டீம் கூட நம்ம கேட்க முடியாது. கண்டினியூஸாக இவங்க கூட விளையாட முடியாது. அது ஒரு மாதிரி மொக்கையாயிடும். கையில் விட்டுறாருண்ணா. யார் எடுத்து நான் ரொட்டேட் பண்ணி மலையை நான் கொடுங்க. அங்கே நடக்கிற சூழல் பொறுத்து நம்ம அப்படியே பிடிச்சோட கேச்சர் நேம் மட்டும் கேளுங்க. கேட்சர் நேமு டேய் சரவணனை மாற்றி விட்றான் பேர் தினேஷ் ராவ். பேர் யாருன்னா போகிறது? போடா எடுத்துட்டு போடா. படுத்துறேன் எப்படா ஒயிட் கலர்ல ப்ளூ கலர் இருக்கண்டா நாங்க. ஆமா இதெல்லாமே உனக்கு இதெல்லாமே கண்டிப்பா ப்ளூலோட பிளாக் தான் கட் பை போய். கோபினா ஸ்ட்ரைக் நீங்க தான். ஸ்கோர் காப்பி பண்ணிட்டு நான் போய் போடுறேன். நீ போற மாதிரி நானே பாத்தீங்க. கால் அடிக்குது. கோபினா ஸ்ட்ரைக் வேணும். சரி நான் போய் எஸ்கே மாற்றி விட்டு நான் போயிட்டு சோட்டு கூட ஸ்ட்ரைட் பண்ணிட்டு சரியா? இந்த கிட் பேக் மட்டும் கொஞ்சம் புதுத்து வச்சுக்கோ. கால் நீட்டி கண்ணாடி இருக்குது வச்சுக்காது. சரவணா ப்ரோ நல்லா ஆடிட்டு இருந்தீங்க. அது பேட் கிரவுண்டில் பட்டுருச்சு. பேட்டிங் நின்றுச்சா அடிச்சு பேட் அடிச்சு நின்றுச்சு. அது பட்டு அதுக்கப்புறம் பால் பட்டு மேலே போயிடுச்சு. நடுவர் தீர்ப்பு உறுதியானது. எனக்கு கிரவுண்டு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கீப்பர் இல்லை பேட்டை தான் கீழே போட்டீங்க. அதுக்கப்புறம் பால் போட்டு போயிடுச்சு. எத்தனை நரேஷ்னால 13 எத்தனை பாலுக்கு? 20 பால். விக்கெட் ரொம்ப நாள் விக்கெட் போகணும். ப்ரோ இந்த மாதிரி தான் அடிச்சு கொடுக்கணும். ஒரு 80-90 அந்த மாதிரி அடிச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு 4-5 பேட்ஸ்மேன் கரெக்டாக இருக்கும். நான் 100 வரைக்கும் சொன்னேன். ஒரு பார்ட்னர்ஷிப் 30 ரன் அப்படி அனுப்பிச்சாங்க. தெரிஞ்ச விஷயம் தானே. இல்லை 80-100 இது எடுத்து அடிச்சுங்க அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் இல்லை இருக்கும். நான் 100 கேம் பண்ண மலையிட்டு 100 வரைக்கும் ஆண்டு மலை மினிமம் வந்துச்சு. அதான் அவர் இறங்கிட்டாரு அவர் அடிச்சாரு. டாட்டா அடிக்கிட்ட வேகத்தில் போயிருக்க. இப்போதான் யாசின் பார்த்தேன். யாசின் பையன் சரவணா இந்த இன்னிங்ஸ் ஆடி ஆகணும் சரவணா. ஒரே 3 டாட் நீங்கள் விக்கெட் அப்புறம் உங்கள் ரொட்டேஷன் அப்படியே இன்னும் போயிடும். 4 5 6ன்னு வந்துட்டே இருந்துச்சா நாளைக்கு அங்கே இருக்கும்போது மினிமம் 5 ரனாக தான் இருந்துச்சு. இல்லைண்ணா ஒரு டாப்பு அது காட்டுங்க. 71. மலைச்சாமி பரவாயில்ல பால் கம்மியாக ப்ரெஸ் பண்ணி ஸ்கோர் நின்னாருன்னா போதும். சொல்கிறது இந்த மாதிரி நான் க்ளோஸ் யாஸ் யாஸ் இங்கே தான் நம்ம மிஸ்டேக் விடுவோம். இதுக்கப்புறம் அப்படியே போகுது. யாசின் நேம் நரேஷ் வந்தோன்னு ஏன் அது ஹார்ட் ஒன்றும் பண்ண முடியாது. தூக்கிட்டு அப்படியே காடி 6 பாயிண்ட் என்ன பண்ணுது? யாஸ் எடுத்து 6 பாயிண்ட் இவருக்கு அடுத்து 6 பாயிண்ட் நேரமே இன்னும் நல்லா இருந்திருக்கு. பவர் பிளேயர் அடிச்சானா ஆள் இல்லை. பேர் சொல்லலைங்களா? பவுலரா பவுலர் எங்கராச்சு
ரங்கராஜா ரங்கராஜ் நீ இருக்கடா நீ பண்ணி பேசுங்க நம்ம மொபைலா வீட்டு அது மலைக்கு ரொட்டேட் பண்ணி கொடுத்தா ஆடுற அப்படி ஏதோ அவுட்டு நோ பால் அவுட் இல்லை ரன் அவுட் ஆகிட்டாதீங்க. மழை ஆல்ரெடி முடியல இந்த ரிஸ்க் எல்லாம் மழை எடுக்கவே கூடாது. பேசாம என்ன அடிச்சுட்டு போயிடணும் கம்முன்னு. அப்படி ஓடி ஓடி டயர்ட் ஆகிட்டு அப்படி மழை இன்னைக்கு மழை சுற்றி போடாமல் வர மாட்டேங்கல 18-23 அவர் அப்படியே அடிச்சுட்டு மழை வந்திருக்காரா? ஆடிக்கிறதே அவர் தாங்க மழை. நான் இல்லை இப்போ யார் சம்பத்தா எனக்கு தெரியும். பார்த்தியா நம்ம ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்கன்னு. ஆடியன்ஸ் வந்தாரு வெடை போட்டாரு அப்படியே மயக்கத்தில் இருக்கு. வயசு எப்போ வேணுமா ஐம்பது கேட்குறான். 2-2-2 என்ன போயலையா என்னடா என்னடா நான் என்ன தெரியல இப்படிதான் சொல்லி அதையெல்லாம் போடாதீங்கப்பா ஓட்டையா போவோம் வாயி தலைகாணியா முடிஞ்சல அதைத்தான் தலானினா சைனி கைனி தான். அது எங்க சைனிகைனில எங்க வயசுல சைனி கைனி இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னு தெரியல. வந்துருக்கு போட்டா கூலா இருப்பாங்களாம். நீ போட்டீங்கன்னா கூலா இருப்பீங்கிறாங்க. நாம ஆல்ரெடி கூலா தான் இருக்கிறோம். இதுக்கு தேவையா கூல் என்னோட வாட்டர் பாட்டில் எங்கே இருக்கா? உள்ள போயிடுச்சுல இங்கே இருக்கு மூடி இங்கே இருக்கு மூடி இல்லை வாட்டர் பாட்டில் அங்கே இருக்கா? லாஸ்ட் போயிடுச்சு அம்பையர் இருக்கு அம்பையர் நிறையா இருக்குது சார். சொன்ன மாதிரி எஸ்கே ப்ரோ பேட்டில் ஆடிட்டே இருங்க. ஏன்னா ஓப்பன் ஃபீல்டு தான் தட்டி வச்சு நீட்டாக அடிக்கலாம். பால் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமால வரல சரணா. ரன்னிங் மட்டும் ஃபாஸ்ட் ஆகுங்க. பேட்டை பாலை பார்த்து பேட்டை போடுங்க. டிஃபென்ஸ் ஆட வேண்டியவா டிஃபென்ஸ் ஆடுங்க. கார்த்தி ப்ரோ ஓகே தானே? ஆடிடுவாருங்க 10,000 கண்டிப்பாக ஆடுவார். கார்த்தினா அது வந்து அப்படியே அமுத்திட்டே இருங்க. வீக்கம் கம்மியாயிரும். சில்வர் பாட்டில் உள்ளே போயிடுச்சா? இல்லை தண்ணி இருக்குல்லண்ணா தண்ணி எதாவது வச்சு எடுங்க. எடுத்து வர நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா உள்ள தண்ணி மழையில துணி ஏதாவது வச்சு அப்படியே தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அது தண்ணி முடிஞ்சிடும்டா இப்போ நானும். சரிங்க இதை புடி நான் கொஞ்சம் இதை வார்த்தை கவுத்துறேன். வேணாண்டா ப்ரோ பவுலர் நேம் அது தலையட்டி இருந்துச்சு அதுக்குள்ள எந்த படம் சுரேஷ் தானே பாலண்ணா அவர் பேர் சுரேஷ் தானே? ஓகேண்ணா வாங்க. யார் அவுட்டு? அவுட் இல்லை 2 தானே மாதிரி இருக்கு. ஏய் நாங்கள் ஏதோ பூச்சி வந்துட போகிற அப்படியோடா நடந்து வெயில் அடிக்குமா அதுக்கு போறா போர் உள்ளதான் போர். அவர் தாங்க அவர் தான் உள்ள போயிருக்காரு. நிப்பாட்டு கொரியான்னு சொல்லிட்டு
மாற்றுங்கன்னு பாருங்க கொஞ்ச நேரம். அதெல்லாம் கொடுக்க மாட்டான். நீங்க அவன் கேட்ட விட பதில் கூட பேச மாட்டான்டா. கரெக்டாக சொன்னது மட்டும் தான். அவன் ரிப்ளை கூட கொடுக்க மாட்டான். கையை மட்டும் காசு நின்றுறான். யாரும் என்னமோ பேசி போகணும்னு விட்டுறான். அவன் ஒருத்தர் சத்தம் போட்டார். என்னமோ சொல்ல சொன்னார் அவர். அந்த ஓரத்தில் இருக்கிறவர் என்ன சொன்னார்? அவுட்டு கொடுத்தாங்க போதுன்னு வச்சு தானே ஆடிடுவார். கையை சொன்னார். எல்பிக்கு வந்து எங்கே எந்த பக்கம் கையவாது காமிச்சு சொல்லுங்க அப்படின்னாரு. அதை சொல்ல மாட்டேங்கிறான். யார் அம்பேர் சொல்கிறாங்க? எத்தனை வருது? நான் இனியும் 9 ஓவர் வெளியிருக்கேன். நான் ஒரு 4 ஓவர் நிற்கிறேன். வாங்க யாராவது. நீ பாயவே தொட மாட்டேன். நீ செகண்ட் பேரேஜ் போ. எப்போ காட்டுனா கற்றுக்கிடுது? நான் தான் போகணும். அந்த காட்டுனா எத்தனை பேர் யாரு? யாசா அவர் மேலே பட்டனே வந்துச்சு. அதுக்கும் அவுட்டு கேட்குறீங்களே. கீப்பர் மேலே பட்டு ஸ்டிக்கு வருது. எனக்கு தேவையில்லாது எண்பத்தி 81 11 நான் பவுலர் இல்லைன்னா தினேஷ் ராவ் ஓகேண்ணா. எப்போ கேட்டாலும் ஒரு பேர் சொல்கிற மாதிரி இருக்கு. காதில் பேர் இருக்கு. கேட்சி கொடுத்தது யாருன்னா தினேஷ் ராவ். 11 கம்ப்ளீட். இது வந்து மாட்டுங்கண்ணா. மாட்டிட்டு வாங்க முடியாது. அது தெரியாது. பெருசுண்ணா மாற்ற மாட்டேன். ஆனால் அப்படிப்பட்ட கிரவுண்டில் தெரியுது நமக்கு தெரியாது. மொத்தம் ஏன் மச்சான் அவுட் ஆகிட்டு இல்லையா? அவுட் இல்லடா. ஏய், சும்மா அவுட் கொடுத்துருவாங்க. நீ யார் மச்சான்? அழகண்டா என்ன அண்ணா, பேடு கட்டுங்க. தண்ணி கொடுத்துட்டு பானிக்கு. ஏய் பானி கொடுறா. அவுட்டா? ஏய் போன பாடுறா நீ பேடு கட்டுறதுல யாரு அதெல்லாம் ஆள் இருக்கு. நீ அப்படியே போன கொடுத்துட்டாங்கல்ல. நோ ப்ளஸ் 0வா? போட்டு கேப் போட்டான்னா பேட்டிங் ரெடியாக தான் இருக்கும். நான் பேட்டிங் போட்டேன். ஃபோன் எனக்கு இருக்கிறது நீங்கண்டா. எல்லா வோல்டேஜும் எடுக்கணும். ஸ்பீட் போர்டிங்லேயே எடுக்கிறாங்க. பாயிண்ட்
கடைசி ஓவர் எங்கடா இப்போ ஒன்று சிங்கிள் அடிச்சாங்களா அங்கே ஒரு சிங்கிள் அடிச்சாங்களா அவங்க வேலைக்கு போது இருட்டாயிடுமா இருக்கும் வெளிச்சம் இருக்கும் 6 வீட்டில் ஓவர் போடுறவர் ஒரு அளவுக்கு வச்சு போனால் சரி இது நிறைய டாபிக் ஆகிடுச்சு இல்லைன்னா எவ்வளோ இருக்கும் 30க்கு 32 மகனா ஓடு ஓடு அப்படியா மேலே பட்டுருச்சு இல்லை அவர் மேலே பட்டு சின்ன போட்டினா கையில் பட்டுச்சு இப்படி ஏற்க விட்டியாடா சொல்லுது ஏற்க விட்டியா கொண்டு விட்டியா ஆக்டிவாக ஆக்டிங் இதாக இருக்குது அதான் கேரளாவில் இருக்கானாங்க வந்ததுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேங்க இல்லைன்னா நாளைக்கு காலைல வந்து எடுத்துக்கிறேங்க அப்படின்னு அதனால் நாளைக்கு காலைல வந்து எடுத்துக்கணும் அப்படி அதெல்லாம் ஓடி இருந்தேன் ஃபுல்லாக வீசிட்டு இருக்கும்போது $87. பேட்டு வேறு கொண்டு போடுறா போடு போட ஃபினிஷ் வேறு பேட் என்ன பேட்டுங்க 2-3 பேட்டை கையில் எடுத்துகிட்டு போ எது உனக்கு அவருக்கு ஓகேவோ அதை எடுத்துகிட்டு ஓடு அதை தூக்க முடியுமா பேட்டை அது ஒரு பேட்டருக்கு போடுறான் அது எப்படி ஸ்கோர் 87 சொல்லிடு சீக்கிரம் ஓடு அவனுக்கு ஃபோன் அடிச்சு பேசினா பேசினா அவங்களுக்கு என் ஃபோன் அடிச்சிருந்தாங்க அப்புறம் அப்போ சொன்னேன் பள்ளி ப்ராஜெக்ட் பண்ணவே இல்லையா சொல்லுங்க பவுலர் நேம் என்ன அதான் ஃபஸ்ட் ஓவர் போட்டார்ல பேர் பேக் எடுத்துடா சார் மகேஷ் ஃபஸ்ட் பேர் மகேஷ் ப்ரோ பவுலர் நேமே ப்ரோ மகேஷ் தானா மகேஷ் தானே ஃபோர்த் ஓவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஓவர் யார் போட்டாங்க நான் பார்த்தேன் மகேஷ்
சாட்டியா நோக்கலா Four. Nice shot. மலை விரோதம் 41 எப்படி 35 + 8 எவ்வளோ ஆச்சு 33 ஒரு 41ங்க 41 தான்டா இன்னும். ரெண்டு ஃபோர் போட்டாங்கன்னா அங்கே ஃபோர் ஆமாடா அதோட சேர்த்தாண்டா 41 என்ன 33 அது 2 கூட்டின எவ்வளோ 35 இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி நீ ஷோட்டு பேட்டிங் பார்க்கல என்னன்னா நீ போடா நீ பார்க்கல என்ன என்ன அடி தெரியுமா அதான் திருப்பி அடித்தான் தெரியுமா திருப்பி அடித்தான் அப்படின்னா அப்படி ஒரு அடி 34 பால் 40 நான் சரவணா பால் இல்லையா போகாது பால் போகலாம் கோபினை 3 ஹவர் சாப்பிட்டுருக்காருண்ணா 3 ஹவர் சாப்பிட்டு பயாசிட்ட உடனடியே தெரிவிக்க வேண்டும் பயாஸ் இங்கே வா என்ன சம்பவம்னு கேளு கோபினை 3 ஹவர் சாப்பிட்டாரு 16க்கு 3 16க்கு 3 கண்டென்ட் ஆமா பேட் 3 ஹவர் தண்ணிடா சொட்டோ இங்கே பாடுறா நாளை சுற்றி எடுத்துறா ஓடியாடு நான் 100 ஆச்சு சொல்லிடுங்க 14 கம்ப்ளீட் அப்படியே சொல்லிட்டு வந்துருங்க 14 கம்ப்ளீட் 100 4 விக்கெட் ஆச்சு 11 ஹவர் கம்ப்ளீட்டா 14 தான் சொல்லுவாங்க ஒரு ரன் போடலையா போட்டியா இப்போ தான் போட்டேன் ஆல்ரெடி வேணும் யார் எதுவும் சொல்லாதீங்க அப்படியே எடுத்துட்டு சும்மா சொல்லிட்டு தான் அன்னைக்கு போனதை Team 100. 14 completed. என்ன நரேஷ் 150 இருந்தால் போதும் 6 50 நாளைக்கு எடுத்துருவாப்ல எடுத்துடலாம் ஏய் மழை மட்டும் 50 எடுத்து நல்லா சவுண்ட் விட்டு வாழ்த்துக்க சொல்லிடுங்க ஐயோ பசி தொண்டை வேறு கண்டச்சு கறி வேறு ஏய் அந்த ஏதோ குளுக்கோஸ் இருக்குது கொஞ்சம் எடுத்துட்டு வாயில் குளுக்கோஸ் எனர்ஜி அயோடெக்ஸ் தண்ணியில் கலக்கி குடிக்கிறேன் அப்படியா கலகலன்னு இருக்கும் ஆமாண்ணா காலையில் கலந்த வழியிலேருந்து எல்லாம் ரெடி ஆகிடும் இன்னும் போட்டு வந்துடுவாங்க 55 தான் குடிச்சிட்டு பாண்டுருந்தேன் 4:30 மணி நான் விளாடவே சொல்ல மாட்டான் அவங்க சொல்கிறப்ப தான்டா அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க போன பேர் அப்படி தான் 2 பேருமே விஜய் அப்படி தான் விஜய் விட்டுங்க போன மேட்ச் விஜய் இருந்தால் ஜெயிச்சிருக்கலாம் நம்மளே ஜெயிக்கிறது வந்து போகிறக்கா லூஸில் விட்டீங்க பேட்டிங்க்கா அவன் பிரகாஷ் இருந்தாங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும் கோவிந்த் நல்லா இருந்துடா
கோபின்னு அதே தான் 16க்கு 3. 16க்கு 3. 11க்கு 3 நானும் சும்மா சொல்றேன். என்னதான்டா இன்னும் 2 பால் சாப்பிட்டு 3 ஓவர் சாப்பிட்டு வரணும். இப்போ தான் பேட்டை மாற்றதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பால் கூட ஸ்ட்ரைக் கிடைக்கலடா. என்ன வந்து இந்த பேட்டை மாத்திட்டு இது பண்ண வரான். போயா ஏய் ஓவர் போகிறது ஒன் டே அதெல்லாம் எங்க கேட்டாரு நான் ஒண்ணுமே பேசல. அண்ணா ஓவர் போடுற ஒரு பேர் கேன் எடுத்து உள்ள போய் சொட்டு ப்ரோ பவுலர் நேம் நான் இப்போ சொல்றியா இங்க இருந்து துப்புறேன் வலியுறா அம்மாடி யாசே டீச்சர்ட்ட பேசுறாரே. அந்த ஓட்ட முதல்ல இருந்ததுக்கு இப்போ கம்மியாக இருக்குது. அங்கே இருக்க கொஞ்சம் அவனுக்கு ஒர்க் அவுட் பேசும். ஒர்க் அவுட் பேசும் மச்சா வலியுறா கடைசி வர வந்து மனசு கேட்க மாட்டேங்குது. 16 பால் 16 பால் பைசு போயிட்டா இல்லை போயிடுச்சுடா. எங்கேனா போயிடுச்சு, இங்கே இருக்கு பால். அங்கே இருக்குதா நோ ப்ளஸ் 2வா ஓகே ஓகே 23 சரிடா. ஓகே. இப்போ ஒரு 4 3 ரன் போட்டுக்கங்க. நீக்கிட்டா பால். ஆமா இதுலடா இது 4 மலையோட 50 4 ரன் டிசேபிள்ட் அக்கௌண்ட் ஜாலியாக தட்டி தட்டி ஆமா ஸ்ட்ரைக் வந்து ஓவி பால பார்த்து அடிங்க. எவ்வளவு அடிங்க. அங்கே உட்காந்து அண்ணா கமெண்ட் கொடுத்துருக்காரு கோபின்னு பாலை பார்த்துருங்க. சிங்கிள் அண்ணா இப்போ கமெண்ட் பண்ண காய்ச்சல இப்போ பாருங்க அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாருங்க நான் அடி பண்ணேன் பார்த்தீங்களா. இப்போ பாருங்க அவர் பேட்டை மாத்தர் வந்து என்னமா ஆடுறாருன்னு பாருங்க. 10 புல் 10 கிச்சுங்க. ஆடு உள்ள ஆட்டை வந்து பாருங்க அவர் அடிச்சதுக்காக அவர் இப்படியே இப்போ பால் எடுத்து மலையை ஆட்டிலே அடித்தான். இல்லை லெக் பை தானே எத்தனை ரன் மலைங்க குடும்பம் ஒரு வாரம் கழிச்சு வந்து அந்த நேரத்தில் அடிச்சுட்டு வந்துருக்காரு. ஓவரா அங்கெல்லாம் இருந்து 14.3 ஆச்சு. கட்டுங்க அண்ணா ஃபோன் அடிங்க. அவர் மலைச்சாமி ஒன்னே நின்று அடி இருக்கு. ஓகே ஓகே ஏய் கை தூக்குங்க. அவங்க ஏதாவது நோ பால் வைலாக காமிச்சா கை தூக்கு. ஒளிஞ்சுக்கிட்டு தெரியுமா எந்த பேர் தெரியுங்க காடாண்ணா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. எல்லாம் வந்துச்சு லெக் பை நோ பால் வைடு கேட்டு வந்து பாலுக்கு 4 ரன்னு 18 கஞ்சி 18 பாலுக்கு 5 ரன்னு வயசு 3 hour கம்ப்ளீட் 5 ரன். எவ்வளோ அடிக்கணும்? ஒரு 2 எத்தனை பால் இருக்குண்ணா? போகலையா ஒரு பால் இருக்குண்ணா. ஒரு பால் கோபி என்ன காய் செய்கி இந்த ஊரில் என்ன பண்ணாங்க ஒன்றே பண்ணல 9 மேட்ச் பவுண்டரி அடிக்கல நோ பால் வைடு ஆமாம் நீங்கள் சொன்னால் 2 வந்துருச்சு 10 ரன் வந்துருச்சு. ஒரு பால் இருக்குல்ல ஒரு ரூபாய் அடிச்சு ஒரு ரன் வந்துருச்சு
அண்ணா 111 15 ஓவர் கம்ப்ளீட்டட் 11 ஏய் ஆஸ் அவர் பால் நல்லா சாப்பிடுறாரு பாருங்க சொல்லு என்னன்னு பால் ரன் அடிக்க சொல்லு இத சொல்லிட்டா நம்ம நீ நின்று ஆடுறியான்னு கேட்பாரு ஆமாண்டா சொல்றது நானே கேட்டா என்ன சொல்லுவேன் கேட்டா என்ன சொல்லுவேன் ஏன் நீ வந்து ஆடலாம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவேன் நீ சொல்றது தானே நீ சொல்றது தான் நம்ம விட்டுறதுல இல்ல ஆல்ரெடி புரியல அட அவர் ஏதோ நான் அவர் டவுன் கட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருப்பாரு அதுக்கு தான் சொல்றேன் அவர் பேட்டிங் பிடிச்சிருங்க உனக்கு கவிதா நீ எஸ்கேப் ரோட்ல நீ இருக்கடா வலி இல்ல மலை நாக்கு வந்து கடந்துருச்சு எஸ்கேப் ரோட் ஓவர் ஆமா பவுலர் நேம் சொல்லுங்க யாரும் தெரியல கூடு வாய் எங்க பேஸ் பாப்போம் பேஸ் பாத்தியா பவுலர் நேம்னா சுரேஷ் தீபக் கூடா நினைக்கிறேன் அவரா தீபக் கூடா நினைக்கிறேன் டோர்ல 50 யாரனா சொன்னீங்க மலை 50 அடிச்சிருக்காங்க கோபிநாயா ஓடிக்க மலை ஒண்ணா மலைனா ஒரு நல்லா எந்திரி இந்த மாதிரி பண்றது ஸ்கூல்ல பிரேயர் நடத்துற மாதிரி இல்ல மண்டைய போட்டு மண்டைய இங்க இருக்கேன்டா ஓகே இருக்கிறாருண்ணா அத வந்தறேன் கையில தான் நான் வச்சிருக்கேன் ஆனா இல்ல நான் ஜீப்ல வந்திருக்கேன் சுட்டு போறான்னு போவே இல்லை ஏய்டா உண்மையிலே அவருக்கு யாருக்கும் தெரியல போல எத்தனை பால் பிடிச்சிருக்கேன்னு இங்க ஒரு அமௌண்ட் போட்டு 22 4 20 சொல்லுங்க அப்பதான் முடியாதுண்ணா நான் சொன்னா தப்பா நினைப்பாங்க இருங்க நான் வந்துடுறேன் நான் வந்து போட்டு கான்ஃபிடென்ட்டா பேட்ல ஆட சொல்றேன் நான் வேற ஒரு ஐடியாலயே வந்தேன் கையில இருக்குது இங்க போகல அதனால இருங்க நான் வந்து ரெண்டு பால் பரவாயில்ல ஆனா இது அது வேணும்ல விக்கெட் விழுந்துருச்சுல யார் நிப்பா நீ பேசுவடி நீ வெளியவே நின்று பவுலிங் மட்டும் போட்டு பேசுவாடா அவர் அவுட் ஆயிட்டு வந்தா கண்டிப்பா அவுட் ஆயிருப்பான் பாதி இல்ல இவ்வளவு நேரம் மேட்ச் இருந்திருக்குமா இந்த டவுட் தானே ஐயோ இல்ல எவ்வளவு ரெண்டா 50 புல்லுக்குள்ள போச்சு அப்படியே புடிச்சிட்டு விட்டாலும் அப்படியே எடுத்து நல்லா இருக்கே ஐடியா இல்ல இங்க நீ பால் மேலே உருண்டு இருந்து கையிலே வச்சிருந்தீங்க அவுட் தான் ஏன்னா அங்க தெரியாது யார் தரையில பட்டாலும் பிரச்சனை இல்ல போடுங்க இந்த அவருக்கு தான் போகுதா புடிச்சு அழுத்த மாட்டேங்கிறாரு நான் கோபி ஸ்டேல் தரல 117 தான் ஓவர் 16 ஓவர் 16 க்கு 117 பால் விலகிச்சுன்னு தெரியாதா எனக்கு வந்து இங்க வந்துச்சு பால் இங்க வரப்போ தான் அடிச்சான்னா விலகி
117 செகண்ட் ஓவர் போட்டு வர்றான் பேரு பவுலர் நேம் பால்னா பால்னா யாஸ் பவுலர் நேம் ஃபர்ஸ்ட் பால் டாட்டா ஒரு ரன் ரன்னெல்லாம் இல்லை டாட் தான் ஒரு ரன் கிருஷ்ணா போடா போ அடுத்து யாரு எஸ்கே தானே கோபின வேற கீப்பர் நேம் இல்ல அவரு மலை இல்ல அவுட் ஆனது விக்கெட் கீப்பர் நேம் கோபின தான் அவுட் ஆனது விக்கெட் கீப்பர் நேம் என்னப்பா கீப்பர் நேம் புவன் தண்ணி கேக்குறாங்க அதையே எடுத்து போடா ஏய் கிருஷ்ணா ப்ரோ அடுத்து பேட்டிங் ஓடுறா டக்குன்னு ஓடுறா ஏய் என்னடா பண்ணிருக்க எனக்கு அந்த எல்பி அவுட் மாதிரி தான் குடு லைட் அடிக்கும் அவ்வளவுதான் என்ன அவுட்டுங்கிறீங்களா அவுட்டு முன்னாடி இருந்துச்சு அவனும் மழையும் வெளியில் என்னப்பா சரி ஓகே நமக்கு தெரியல உட்காந்துட்டாங்க 21 பாலுக்கு ஒரு 32 பிரச்சனை இல்லை பால் அந்த பேட்டில் படவே இல்லைடா அதுக்கப்புறம் இந்த பேட்டை எடுத்தேன் இது கொஞ்சமாக பட்டுச்சு தண்ணி ஓட்டு போறாங்கன்னா மெதுவாக போயிட்டு லூஸா விட்டு எத்தனை 3 ஓவர் இருக்கானா 21 பால் எவ்வளோ 20 ஸ்கோர் 110 ஸ்கோர் வர சொன்னா கீப்பர் பேட் அவரு கட்டிக்கு போயிருக்காரு யாரு ஆமா அது கரெக்டா பேட் கரெக்டாண்ணா கரெக்டா கிருஷ்ணா வேற இல்லை கார்த்தி நூற்றி 19 ஓவரா ஓவர் எஸ்கே டைட் பண்ணுறேன் போய் இட்டாடு ஆமாண்ணா ஓகேவா கரெக்டா பவுலர் நேம் பவுலர் நேமே எத்தனை தடவை கேட்டாலும் தினேஷ் ராவோட பேர் மட்டும்தான் கேட்டு கேட்டாலும் தினேஷ் தான் வருது ஆளை கேட்டாலும் தினேஷ் தான். அவர் கடைசி ஆமாம் டாட்டா
சோட்டா அது வெளியிலையா எனக்கு எல்பி எல்பி வெளியிலையா எல்பி இல்லைண்ணா ஓட்ட இல்லைண்ணா அவனும் சொல்லிட்டேன் எல்பி கேட்டால் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் எல்பி கேட்டு செய்யாதுன்னு செல்ஃபி கிட்ட தர மாட்டேன்ட்டாங்களா ஸோ அப்படி சொல்லிட்டாங்களா யாரும் கேட்டாங்க நாங்களும் ஆர்கியூ பண்ணுவோம்ல எல்பி எதுக்கலாம் பவுலர் நீ ஒரு மேட்ச் செஞ்சான்னு சொல்லு 4 எல்பி 2 அவுட் 3 கேட்டு தரல தெரியுமா இதுன்னு தெரியல எந்த டீம் இவங்களுடைய ஃபார்மர் சொல்லிட்டு அது என்னன்னா ஏற்கனவே நாங்கள் அந்த டீமில் அவனுங்க வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க நம்ம டேய் போ எஸ்கே இப்போ இதுக்கு இனியும் லாபால் இப்போ அப்போ 2 ஓவர் வெளியே குரூப் தான் எப்படி நீங்கள் அதை கேட்குறீங்க வெளியே ஏய் சொட்டு யா பேடு குரூப்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு 1000 டீம் இருக்குது எங்கேயாவதுனா கேட்டு நமக்கு எது கிடைக்குதோ விளையாட்டு எங்கே இருக்கோ இங்கே என்னன்னா இங்கே ஒரு 10 கிரவுண்ட் இருக்கா எப்படி இருந்தாலும் மேட்ச் குடிக்கிறீங்களா வாங்கம்மா எப்படி இருந்தாலும் மேட்ச் சிக்கிடும் வேற என்ன ஒரே ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும் அவங்ககிட்ட நம்ம போட்டு நொங்கிட்டு ஒரு மேட்சுக்காக வரைக்கும் இப்போ நெக்ஸ்ட் வீக் இந்த கிரவுண்டா இல்லை வெளியே வேறு கிரவுண்ட் இந்த சர்க்கிளில் இதுக்குள்ளே தான் இருக்கும் இந்த கேட்டுக்குள்ளே தான் இருக்கும் அங்கே விளாண்டே வந்துட்டு கிரவுண்டு ஃப்ரீட்டானா இதே கிரவுண்டு தான் வேற டீமை நம்மளே பிடிச்சிக்குவோம் இல்லைன்னா கிரவுண்டு வச்சுக்கிறவங்க நம்ம இப்போ மொத்தத்தில் நான் கிரவுண்டு மட்டும் தான் கேட்பேன் இல்லைன்னா கிரவுண்டு மட்டும் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அப்படியே இருக்கும் இவனுங்க அப்படி தான் பேசுவாங்க கிரவுண்டு ஒரு மாதத்துக்கு அப்படி ஒரு மேட்ச்சுக்கு 1000 ரூபா தண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா 12000 ரூபா நான் தண்ணி கண் நான் கொண்டு பாலை வாங்கி ஆடவே தெரியல எனக்கு இந்த பாலை நல்லா வாங்கி ஆடணும் ஸ்ட்ரெயிட்டு ஆடிட்டு இருக்கேன் பற்றி அதனால தான் அவுட் ஆகும் நிறைய பேருக்கு அதுதான் சொல்கிறது ஸ்ட்ரெயிட் ஆடணும்னு நினைக்கவே கூடாது கிடைக்கிற ஓபி பால் மட்டும் ஸ்ட்ரெயிட் ஆடணும் குத்தி வர பால் ஸ்ட்ரெயிட் ஆடவே கூடாது அதனால தான் இந்த இப்போ போல்ட் ஆனது நானும் நினச்சேன் பாலை நின்று பார்க்கலாமா அப்படின்னு அந்த பால் நின்று பார்த்தேன் ஆடுனேன் இந்த பால் சரி பார்க்கலாம் ஆடலாம் பவுலர் நேம் நம்ம பண்ணுற தப்பு இன்னும் 2 ஓவர் இருக்கு 122 பவுலர் நேம் ஓகே மகேஷ் மட்டும் நான் போன மேட்ச் வந்து எனக்கு ஒரு 4 போடலைண்ணா போன மேட்ச் எனக்கு ஒரு 4 போடலைண்ணா 2 4 அடிச்சேன் அதுதான்டா ஒரு பால் டாட் பால் இவனுங்க எங்கேயோ மாத்திட்டானுங்கடா கொஞ்சம் என்ன இப்படி போட்டா எப்படி வருது அப்புறம் என்ன பண்றது யார் போட்டாங்கன்னு தெரியல மேட்ச் வந்து 50 ஓவர்னால அது இது என்னன்னா இது வந்து ப்ரொஃபஷனல் மேட்ச் இதில் பாரு இந்த டோர்னமெண்ட் இது பாரு டோர்னமெண்ட் மாதிரி சரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் 2500 விட்டு பாலோட டீம் கான்செப்ட் அப்போ 1000 ரூபா கிரவுண்ட் 250 பால்ஸு 1200 சரி ஓகே இப்போ என்ன மெடல் தருவாங்க ஜெயிச்சா ஓகே கம்ஃபர்டபுள் அதனால தான் நான் இதில் சேர்றேன் இந்த மாதிரி ஏன் இதெல்லாம் வரதில்லைன்னா நம்ம ஆளுங்க 2 மேட்ச் விளாட கேப்பபிலிட்டி இருக்கணும் டயர்ட் ஆகக்கூடாது அது நான் எனக்கு 50 ஓவர் மேட்ச் விளாடணும்னு பார்த்துட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு ஃபேன் இருக்குது 10 ஓவர் போனேன் பவுலிங் மினிமம் 6 ஓவர் போட்டால் தான் 5 ஓவர் யாருன்னா அந்த அளவுக்கு நமக்கு இப்போ ஆள் இல்லை ஓகேவா அப்போ இப்போ தான் நம்ம வந்து 2 மேட்ச் விளாட்றதுக்கு வரோம் இப்போ இன்னும் இப்போயே சொல்கிறேன் அடுத்த இன்னும் யாரை டயர்டாவாங்க டயர்டு யாராவாங்க
20 ஓவரே நம்ம நிற்க மாட்டோம். அந்த இது வரணும், அதாவது வின்னுங்கிறது செகண்டரி, அங்கே வந்து நிற்கணும் கொஞ்சமாக. அதாவது எப்படி சொல்லுங்க, ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ். இப்போ இந்த மேட்ச் பேர் போன மேட்ச் இந்த மேட்ச் மாதிரி ஜெயிச்சு புரியுதா? இதுதான் இப்போ முடிஞ்சு போன மேட்சோட ஸ்கோர். அப்போ ஜெயிச்சிருக்கான். ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இல்லை, அவ்வளோ பவுலர்ஸ் அவ்வளோ பொட்டன்ஷியல் கொடுத்து. லாட்டோ நைஸ் நைஸ் ப்ரோ. ஏய் அங்க பாரு ஷாட் போயிடுச்சு வெளிய 6 6 பாய் 6. செம்ம 6 அடே. வெளியில வீசிட்டான்டா. நான் கீழ தான் போகுதுன்னு நினைச்சேன். வெளியில வீசிட்டாமா பால். செம்ம ஷாட். இங்க இறங்குது. இல்ல நான் என்ன பார்த்து போய் கீழ தான் இருக்கு. நல்ல கிளியர் பால். பா பாலே பார்க்க தெரியல. எதிர்பார்த்த ஸ்கோர். அவங்க கூட 133 அடிச்சுட்டு இருக்கானுங்க இவனுங்க. அவங்க திருப்பி ரிட்டர்ன் அடிச்சிட்டானுங்க. நம்ம அதே நம்ம இத்தனைக்கு பவுலிங் டீம் தான். அப்படியே வந்துட்டே இருந்தாங்க. ஏன் ஆட்டோமேட்டிக்காக பவுலர்ஸ் தான். ஏன்னா கம்பல்சரி எல்லா வாரம் நாங்கள் வருவோம் எப்படின்னா தெரியாது. அப்போ மாறும். இவன் தான் பவர் பிளேக்கில் போடுறது. அவனை விட்டா ஏன்னா பவர் பிளே வந்து க்ரூஸ் இந்த 2 ஃபில்டரை வச்சு மைண்டில் செட் பண்ணி பால் போடணும். அடித்தாலும் கவலைப்படக்கூடாது. இல்லைம்மா அவ்வளோ அவன் என்ன அடித்தாலும் அதெல்லாம் ஓவர் ஓவர். 131. பவுலர் நேம் ஓகே. 131. தூக்கிட்டேன்டா. தெரியாதுடா. அங்கிருந்து சத்தம் போட்டாதான் தெரியும். இல்லை குச்சி செடி வச்சு ஆட்டணும். இதுதான் என்கிட்ட இருக்கிற பிரச்சனையே. ஏய் சோட்டு இங்கே இருக்காரு. சோட்டு இல்லை எத்தனை பால் ஜோட்டு? 4 பால். என்ன எத்தனை பால் இருக்கு? 4 பால். 5 பால். ஏ ஃபில்டர் நேம் ப்ரோ. ஃபில்டர் நேம் பாட்டு. நைஸ் பேட்டிங் டா கிருஷ்ணா. நைஸ் பேட்டிங் கிருஷ்ணா. ரொம்ப ஷாட். எனக்கு இன்னுமே பெருமூச்சு வர மாட்டேங்குதா தம்பி. போய்க்கோ இழுத்துக்கோ சோட்டு ஓடுறா. நீ ஓடுறா சோட்டு போயிட கிரீஸை தேடுறாப்பு. சோட்டு வந்து விவரமா ஸ்ட்ரைக்ல நிக்கணும் பாக்குறாயா. அது விவரமா இருக்கான். ஒரு ஸ்ட்ரைக் மேட்ச் அடிக்கணும்னு நினைப்பான்ல. ஆமா 8, 9, 10, 11 இன்னும் பால் வெளியவே நல்லா வந்து அடிச்சுல பயாசும் இதான் லெஃப்ட் கிடைக்குது. 2 4. ஆனா இவங்க எப்படி தெரியுமா சில ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. வயிறு சொன்னாலும் சரி. ஓகே அந்த ஹெல்ப். ஆனா அது ஹெல்ப் இன்னுமே அது கன்ஃபியூஸ். இல்லை நான் லெஃப்ட் போடுவேன். லெஃப்ட்ல
படுது சொல்ல முடியாது அது அக்யூரா சொல்ல முடியாது மாதிரி ஆமா அக்யூரா சொல்ல முடியாது அவுட் சொன்னாலும் சரி சரி சோட்டு ஓடலாம் டேய் எத்தனை பால் ஒரு ரெண்டா ஒண்ணா இன்னும் 3 பால் இருக்கா ஆமா ஓடிட்டு இல்ல எனக்கு சோட்டு அடிபடாம இருந்தா போதும் அதுதான் எனக்கு திருப்பி அப்பர் பாலுமே வந்து கையை பிடிச்சி இல்ல மூஞ்சி அடி வாங்கிக்குவான்றதுதான் அப்பர் பால்லே கையில் அடி வாங்கினது தானே கீழே சுற்றி விளாட்டு இல்லையோ சொல்லிதான் வாய முள்ள வச்சான் போது ஒண்ணு எவ்வளவு இந்த வழியா ஒரு பால் வந்தாலும் ஆச்சரியப்படுறது என்ன நடக்கும் ரைட்டு ஹெலிகாப்டர் டேய் நீ ஹெலிகாப்டர் பாக்க முன்ன போடா உன்னோட வேலை அதை பண்றா அது வெங்காயா பச்சை கலர் பேட்டு காடு வாங்குங்க நீ விளையாட போறதா நீ பாக்குறாங்க டேய் அதுக்குள்ள முடிச்சிட்டேன்னா இல்ல நேத்து ஸ்டாப் பண்றேன்னு சொல்லி இன்னும் நடந்துட்டு இருக்கேன் ஆனா வைப்ரேட் ஆகுதா அமெரிக்காவுக்கு தான் ஆயுதம் நல்லா விற்பனை ஆகும் அமெரிக்கா தான் நல்லா கேளு நியூஸ்காரனுக்கு நீ பார்க்கணுங்க ஏதோ ஒன்று போடணும் சரியா அதுக்குன்னு வந்துட்டு ஆதி பேச வந்துட்டு இது பண்ணிட்டாங்க இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஐஃபோன் அண்ணா அந்த என்னடா பண்ணு குடும்பத்தெல்லாம் அனுப்பிட்டாங்க பரவாயில்ல ஒரு ஹிமாச்சலுக்கு வந்துடும் நானே இல்லைம்மா கேம்ப் அங்கம்மா அவர் ஆர்மிடா எப்பயுமே தான் அவன் போயிட்டானாவே அங்க முடிஞ்சிட்டு அர்த்தம் 137 ஒரு பால் சுற்றி போன மாச்சு அவங்க எத்தனை பேர் எடுத்தாங்க 135 நினைக்கிறேன் இவங்க 124 அவங்க 124 அதுவே நம்ம அடிக்கலாம் டேய் டூ வர்றா எஸ்கே வர்றா நீ வர்றா எஸ்கே ஓடிடு ரன்னினா பாய் அவனா டேய் வாடா 2 பால் கண்ட்ரோல் பண்ணுங்க 140 டார்கெட் போதும் 150 ஏமாச்சோம் 10 ரன் கம்மியா இருக்கு அந்த